எம்ஜிஆருக்கு அடுத்தபடி விரும்புகிற ஒரு தலைவர். மாஸ் மக்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு அடுத்த ஒரு அட்ராக்டிவ் தலைவர், எல்லாரும் விரும்ப மாதிரி தலைவர். அதை என்ன சொல்றாரு, பாசாங்கு பண்ணாம செய்யறாரு, மிகைப்படுத்தாம செய்யறாரு, சந்தர்ப்பத்துக்காக செய்யல. விக்கிரவாண்டியில அந்த மாநாடுடைய பிரகடனம், அவருடைய பேச்சு, முதிர்ந்த அரசியல்வாதியா ஒரு ரிஃபைன்டு பாலிட்டிக்ஸா எனக்கு தெரிஞ்சது என்ன தேவைங்கிறது உள்வாங்கியிருக்காரு. அது என்ன செய்யணும் அப்படின்னு செய்யறத மட்டும்தான் சொல்றாரு, செய்ய முடியாத சொல்லல. அவர் போகஸ் பண்ணல, மிஸ்லீட் பண்ணல, ஆசை வார்த்தைகள் சொல்லி வாக்க அள்ளிட்டு போய் ஆட்சி அமைச்சிட்டு அப்புறம் நடுக்காட்டுல விடுறது இல்லை. எல்லா கட்சியும் வாங்க, நீங்க உங்களுக்கு நான் அரசியல்ல பங்கு தரேன், ஆட்சியில பங்கு தரேன், எவன் சொல்லுவா, யார் சொல்லுவா? அவருடைய பாடி லாங்குவேஜும் அவர் சொல்றதையும் நீங்க ஒரு நல்ல டாக்டர் கூட வச்சுக்கிட்டு அந்த ஃபேஸை ரீட் பண்ணுங்க. அதுல உண்மை இருக்கும், 100க்கு 100 உண்மை இருக்கும். அவர் சொல்றதுல நியாயம் இருக்கும், யதார்த்தம் இருக்கும், நியாயம் இருக்கும், யதார்த்தம் இருக்கும். அது மக்களுக்கு பிடிக்கும். வணக்கம் சார். வணக்கம். எம்ஜிஆர் விசுவாசியாக இருந்து செல்வி ஜெயலலிதா அவர்களோடு பயணித்து இப்போ நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கீங்க. ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மது ஒழிப்பு போராளி, இப்படி பல அடையாளங்கள் உங்களுக்கு இருக்கு. எத்தனையோ வாய்ப்புகள் வந்திருக்கும், பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சிருப்பீங்க. விஜய் தான் நமக்கு சரியான ஒரு தலைவராக இருப்பாரு, அவர் கட்சியில தான் பயணிக்கணும்னு முடிவெடுப்பதற்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போறேன். அது சொன்னா இது உங்களுக்கு அது பொருளா இருக்கும்னு நினைக்கிறேன். 91 எம்எல்ஏ இருக்கும்போது அசம்பிளி நடந்துட்டு, அன்னைக்கு கொஸ்டின் வரல. அன்னைக்கு சுகாதாரம் பற்றி, அப்போ சுகாதார அமைச்சர் இப்போ இருக்கிற முத்துசாமி மேனன் தான் ஹெல்த் மினிஸ்டர். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு குறுக்கு கேள்வி கேட்குறேன். வேணா கேள்வி கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அந்த கொஸ்டின் அவர் முடிஞ்ச உடனே அவர் முத்துசாமி மேனன் டீக்கு வெளியே போனார். டாக்டருங்க வாங்க அப்படின்னாரு. நாங்கள் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் அம்மா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு தான் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். நான் சிரித்தேன், என்னன்னா அம்மா கொடுக்க சொல்லியிருக்காங்க, வாங்கி வந்தாங்க, போய் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது வச்சுக்கினாங்க. அந்த மெடிக்கல் காலேஜ் எனக்கு தான் ஃபஸ்ட்டு. ஐசரி கணேசன் அவங்களுக்குலாம் இல்லை, எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்து. தனியார் மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கான அனுமதி கொடுத்தாங்க. ஓகே. நான் 2 மாதம் யோசிச்சுட்டு, மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தா நம்ம கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்கணும், கல்வியை விற்கிற மாதிரி இருக்கும், நம்ம இதுக்கு அது சரியாகாது அப்படின்னு சொல்லி, ஆனால் இங்கே வாங்க, எனக்கு சூட் ஆகாது, எனக்கு இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி சரண்டர் பண்ணிட்டேன். நான் அதை ஒருத்தருக்கு விற்றா கூட பிரீமியத்துக்கு விற்றுக்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? பிரீமியத்துக்கு விற்று யாருக்காது இல்லைன்னா ஒரு பார்ட்னர் இருந்தால் சைலண்ட் பார்ட்னர் இருந்துக்கலாம். வேற ஒரு புத்தரை ஒரு இன்வெஸ்டரை கொண்டு அவர் பேரில் போட்டு பண்ணிக்கலாம்ல. இன்னைக்கு நானும் கல்வி தெரிஞ்சா இருப்பேன்ல. இதுதான் அதுக்கு பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்தாட் ஒரு சமுதாயத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதில் நாம் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு மெடிக்கலாக சொல்கிறாருந்தா, என்னுடைய மெடிக்கலில் உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல, அனஸ்டடிஸ்ங்கிற மட்டும் சொல்கிறேன். ஒரு மனிதன் இறக்கும்போது, அதாவது கடைசி காலத்தில் ஐசியூவில் தான் படுக்கணும், கூட யாருமே இருக்க முடியாது, ஐசியூவில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த பேஷண்ட் படுத்துருக்கணும், இப்படி 4 ரூம் இருக்கும், அந்த வால் தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் அந்த வால்கிட்ட தான் பேசணும், சுவரை பார்த்து என்னென்ன பண்ணோம் என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட சத்தம் பின்னு இந்த எலக்ட்ரானிக் சவுண்டு தான் கேட்கும். இதுதான் மனித வாழ்க்கை. நீங்கள் எவ்வளவு வச்சுருந்தாலும் சரி, எத்தனை பணம் வச்சுருந்தாலும் சரி, இதுதான் மனிதனுடைய கடைசி அசட், சொத்து. இதை தெரிஞ்சிட்டா மனிதனுக்கு ஆசை குறைஞ்சிருச்சுன்னா ஊழலே இருக்காது, இருக்காத உடல் குறைஞ்சிரும். ஆசை தான் தனி மனித ஒழுக்கமும் ஆசையும் தான் ஊழனுடைய ஊற்று. ஸோ இதனால ஒரு பொது வாழ்க்கைக்கு வரவங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் செய்யணும்னு ஒரு இது இருக்கும். இதை நான் அவர் தமிழகத்தின் வெற்றி கழக தளபதி அவர்கள் நான் ஒரு 15 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏடிஎம்கே இருந்தாலும் ஃபாலோ பண்ணி எல்லா அரசியல் கட்சியும் பார்ப்போம்ல. அப்போ பார்க்கும்போது ஒன்றுன்னா ஒவ்வொரு அவருக்கு இந்த யங்ஸ்டர்ஸும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு கனிவு இருந்தது. அப்போ எம்ஜிஆர் சொல்லுவார் அடிக்கடி, ஒரு தலைவன் அவன் மக்கள் தலைவராக எப்போ ஆகிறான்னா
பொதுமக்களுடைய வலி, அந்த வலியை தன் வழியா உணரும் போதுதான் அந்த நபர் மக்கள் தலைவராகிறார். அந்த நிமிஷத்துலேருந்து ஒரு மக்கள் தலைவர். அதாவது உங்க வழியை என் வழியா நான் வந்து ஃபீல் பண்ணணும். இப்போ பொதுமக்கள் வந்து என் வழியா நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அடுத்து என்ன சொல்லுவாரு, நான் பெரிய ஆளு, எட்டாத ஆளு, ஆனா உங்க கூட நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் சொல்ல தெரியாது. ஆனா அவர் தலைவர் என்ன சொல்வார், இங்க வா, ஒரு கிளைச்சலை கூப்பிட்டு நாளைக்கு உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரேன் அப்படின்னு கலெக்டர் கூப்பிட்டு சொல்றாரு. நாளைக்கு சிஎம் வந்து உங்க வீட்டுக்கு சாப்பிட வராரு. அவனுக்கு தலைவலியா உண்மையத்தான் சொல்றாங்களான்னு. அதே மாதிரி வரும்போது 12 மணிக்கு ஜீப் வந்து வண்டி வந்துடும். 1 மணிக்கு தலைவர் வருவார். அவன் வீட்டில் யார் சமைச்சது, உன் ஒய்ஃப் தானே சமைச்சது, போட்டு சாப்பாடு. அவனையும் உட்கார வச்சு, பிள்ளைகளையும் உட்கார வச்சு, அந்த அம்மாவை பணிமாற வச்சு சாப்பிடுவார். இதுதான் ஒரு மக்கள் தலைவர் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களின் ஆட்சிக்கு மகிமை அப்படின்னு தெரிவார். இந்த 2 குணமும் எம்ஜிஆர் எனக்கு பிடிச்சது. இதைத்தான் இவர் செய்கிறார். அவர் ஒரு மாணவன் வந்து நீட்லாம் அவர் வந்து மாணவி இறக்கும் போதெல்லாம் அவருடைய சைக்காலஜி டாக்டர் இருக்கும் இல்லையா, அந்த உடல் அந்த உளவியல் அந்த பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி வருதுவார். அதை சொல்ல மாட்டார், ரிட்டாரிக்கா சொல்ல மாட்டார், சொல்லாற்றலா அது வந்து மிகைப்படுத்த மாட்டார். அரசியல்வாதி பேசுற மாதிரி பேச்சு தெரியல சொல்ல மாட்டார். ஆனா அவரு உணர்வார், இந்த சமுதாயத்தை எவன் தாண்டா காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால நம்மளால எதையாவது செய்வோன்னு அவருக்கா நம்மளால முடிஞ்சது செய்வோன்னு செஞ்சுட்டே இருந்தேன். இதை நான் தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்படின்னா எங்க வாத்தியார் சொல்லுவார், ஒரு பேஷண்ட் வந்து நீங்க தூரத்திலிருந்து பார்க்கணும், பக்கத்தில் போய் அவர் பார்த்தோன்னா அவன் கண்டுபிடிக்க முடியாது. தூரத்திலிருந்து அவனுக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணணும், ஆக்டிவிட்டிஸ் பார்த்து அதுல இருந்து ஒரு டயக்னோஸ் பண்ணணும். அந்த டயக்னோஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் 50% டயக்னோஸ். அதுக்கடுத்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குங்க. இந்த மாதிரி நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஒரு தலைவர் இவ்வளவு கேரிஸ்மாட்டிக்காக இருந்தோம். எம்ஜிஆருக்கு அடுத்தபடி விரும்புகிற ஒரு தலைவர், மாஸ் மக்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு அட்ராக்டிவ் தலைவர், எல்லாரும் விரும்ப மாதிரி தலைவர். அதில் இந்த படித்த இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸு இவங்களெல்லாம் நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறார். அதை வந்து என்ன சொல்றாரு, பாசாங்கு பண்ணாமல் செய்கிறார், மிகைப்படுத்தாமல் செய்கிறார், சந்தர்ப்பத்துக்காக செய்யல. விக்கிரவாண்டியில் அந்த மாநாடுடைய பிரகடனம், அவருடைய பேச்சு முதிர்ந்த அரசியல்வாதியா, ஒரு ரிஃபைன்டு பாலிட்டிக்ஸா எனக்கு தெரிஞ்சது. மற்றவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு எனக்கு தெரியாது. என்னுடைய கணிப்பில், என்னுடைய 40 கால அரசியலில் ஒரு பாலிட்டிஷியன்ஸ், ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் போது நான் என்ன செய்ய போறேங்கிறத கொள்கையா சொல்லல, பிரகடனப்படுத்தினார், டிக்ளேர் பண்ணார். இதுதான் என்னுடைய செயல்பாடு. அந்த செயல்பாடு ஒரு அப்ளைடு பாலிடிக்ஸா இருந்தது. நாளைக்கு தேவை வந்து அப்ளைட் பாலிடிக்ஸ் தான், கொள்கை பாலிடிக்ஸ் தேவையில்லை, அதெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு. இப்ப தேவை அப்ளைட் பாலிடிக்ஸ், செயல்திறன் கொண்ட ஒரு அரசியலாக்கம். அது ஆளுமை மிக்க, திறமை மிக்க, திறனாய்வு படைத்த ஒரு அரசியல். யாருக்கு தேவை? மக்களுக்கு தேவை. அதுல என்ன பண்ணா, இதைத்தான் ஃபிடல் காஸ்ட்ரோ செய்தார். எத்தனையோ புரட்சிகள் பண்ணாலும் 3 விஷயத்துல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. பொது சுகாதாரம், கல்வி, உட்கட்டமைப்பு, அடிப்படை தேவைகள். இன்னைக்கு சின்ன குய்பா நாடு வந்து வல்லரசு நாடுகள்ல இந்த 3 விஷயத்துல சேலஞ்ச் பண்ணுது. அப்பேற்பட்ட ஒரு திட்டங்களை அவர் சொல்றாரு. இதுக்கு பெருசா செலவாகாது, ஆனா மக்களுக்கு இதுதான் தேவை. எனக்கு தெரு வேணும், சாக்கடை இருக்கணும், லைட் எரியணும், அடிப்படை தேவை செஞ்சு கொடு, தண்ணி கொடு, சுகாதாரம் நல்ல ஆஸ்பத்திரி கொடு, நல்ல கல்வியை கொடு, அன்றாட பொழப்புக்கு ஏதாவது வேலை கொடு. இதுதான் தேவை ஒரு மக்களுக்கு. இது செஞ்சாலே பெரிய பெரிய அரசாங்கம். இப்போ நீங்க எம்ஜிஆரோட ஒப்பிடுறீங்க இல்லையா? எம்ஜிஆருக்கு பிறகு இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறேன்னு நீங்க சொல்றீங்க. தமிழ்நாடு அரசியல்ல எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலுக்கு வந்த நடிகர்களா இருக்கட்டும், பல தலைவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆரை முன்மாதிரியா காமிச்சுதான் மக்களை சந்திப்பாங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்ப கூட நான் எம்ஜிஆர் ஆட்சியை தருவேன்னு சொன்னாரு. கேப்டன் விஜயகாந்த் அரசியல் களத்துல இருக்கும்போது அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க. பாக்கியராஜ எம்ஜிஆர் அவர்களே என்னுடைய வாரிசுன்னு சொன்னார், சினிமா வாரிசுன்னு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பலர் வந்திருக்காங்க. விஜய் மட்டும் அதுல ஸ்பெஷலா தெரியறதுக்கான காரணம்? நல்ல கேள்வி, உங்களை நான் பாராட்டுற இந்த கேள்வி. ஏன்னா ஆங்கிலத்தில் ரெட்டாரிக்னு சொல்லுவாங்க, அதாவது சொல்லாற்றல்.
அரசியலில் சொல்லாற்றல் பண்ணால் மாச கவரலாம், அந்த க்ரௌவை வந்து தன் பக்கம் மெஸ்மரைஸ் பண்ணலாம். ஆனால் அண்ணா பேசுறது பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பேசுவார். எம்ஜிஆர் பேசுனா யதார்த்தமாக பேசுவார். நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னைய காட்சி விட்டு இப்படி தான் பேசுவார். நம்ம வீட்டில் ஒருத்தர் பேசுகிற மாதிரி பேசுவார். ஆனால் செயலில் காட்டுவார். அவர் பூஸ்டப் பண்ண மாட்டார். அரசியல்வாதிகள் பூஸ்டப் பண்ணலாம், அது அரசியல். பூஸ்டப் பண்ணாம அமைதியா அடக்கமா என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத டிட்டர்மினேஷன் பண்ணி தீர்மானிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுதான் ஒரு நல்ல செயல்பாட்டாளர். அதுதான் நாளைய அரசியல். அதுதான் இன்றைய சந்ததிகள் விரும்புகின்ற அரசியல். ஏன்னா இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்களின் தாக்கம் ஊடுருவ எல்லா கிராமம் வரை முக்கு மூலைகளுக்கெல்லாம் எல்லா சங்கதிகளும் தகவல்களும் பரிமாறப்படுகின்றன. ஸோ எல்லா வாக்காளர்களும் 24 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷமாவது அரசியலை பார்க்கிறார்கள். அது என்னடா அரசியல் அப்படின்னு திங்க் பண்றாங்க. முதல்ல அரசியல்னா அப்படி பார்த்து போயிடுவாங்க, அவங்க வேலை, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னா. இன்னைக்கு அரசியலை எப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி பேசலாம்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க வாக்காளர். அப்போ ஒவ்வொரு தலைவர்களையும் பார்க்கும்போது இது வந்து ஒரு ரிசப்டார் மாதிரி சிங்க் ஆகுது. என்ன சொல்றோமோ அவர் சொல்றதுக்கும், என்ன செய்யறோமோ அது செய்யறதுக்கும், என்ன டிஃபெக்ட் இருக்கோ அதுக்கும் சிங்க் ஆகுது. அப்போ அதை புரிஞ்சுறாரு, என்ன தேவைங்கிறது உள்வாங்கியிருக்காரு. அதை என்ன செய்யணும் அப்படின்னு செய்யறத மட்டும்தான் சொல்றாரு, செய்ய முடியாத சொல்லல. அவர் போகஸ் பண்ணல, மிஸ்லீட் பண்ணல, ஆசை வார்த்தைகள் சொல்லி வாக்க அள்ளிட்டு போய் ஆட்சி அமைச்சிட்டு அப்புறம் நடுக்காட்டில் விடுறதில்ல அவர். இப்படி வரும் தலைவர் யதார்த்தத்தை, நிதர்சனத்தை, உள்ளதை உள்ளபடியே சொன்னாலே பெரிய அரசியல். இது என்னுடைய பார்வையில். நான் எப்படி கலாச்சாரத்தை ஒழிச்சேன்னா உள்ளதை உள்ளபடியே சொன்னேன். பீரங்கியை கொண்டு போல, நான் பெரிய பட்டாளத்தை கொண்டு போல, போலீஸ உள்ளபடியே சொன்னேன். அதுல நியாயம் இருந்தது, நம்முடைய நடவடிக்கையில உண்மை இருந்தது. அதை மக்கள் கொஞ்சம் உடனே தெரியாது, அவங்களுக்கு போப்போ கண்டுபிடிச்சாங்க. அப்ப அவங்களும் நம்ம வழிக்கு வந்தாங்க, நம்மளோட துணை இருந்தாங்க, அவங்களும் ஏன் கூட ஒத்துழைச்சாங்க. அப்படித்தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் மக்களும் நீங்களும் இணைந்து வாருங்கள், எல்லா கட்சியும் வாங்க, நீங்க உங்களுக்கு நான் அரசியல்ல பங்கு தரேன், ஆட்சியில பங்கு தரேன். எவன் சொல்லுவா, யார் சொல்லுவா? என் கட்சி ஆட்சி அமைக்கணும், நான் முதலமைச்சர் ஆக்கணும், என்னுடைய மந்திரி சேவை அமைக்கணும், நான் தான் கோல வச்சணும்னு இருக்கிற அரசியல் இன்னைக்கு இருக்க இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சியும் இருக்கும்போது புதுசா ஒரு அரசியல் கட்சி தொடங்குற ஒரு தலைவர், நீங்களெல்லாம் கூட்டணிக்கு வாங்க, யார் வேணாலும் வாங்க, விருப்பம் உள்ளவங்க வாங்க, உங்களெல்லாம் சேர்த்துட்டு நாம எல்லாம் சேர்ந்து செய்வோம். அதிகாரத்துல நீங்களும் பங்கு பெறுங்க. யார் சொல்லியிருக்க, நீங்க சொல்லுங்க. உங்க அரசியல் கட்டினபடி யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், யதார்த்த சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த அரசியல்லையும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இது சொன்னதில்லை. இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு விசிகா பேசியிருக்காங்க, பாமக பேசியிருக்காங்க, பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அது இப்ப சொல்றாங்க, லான்ச் பண்ணும்போது சொன்னாங்களா? அதிலே உறுதியா இருந்தாங்களா? அதுதான் எல்லாம் எதிர்பார்த்தாரு. என்ன சொல்ல போறாரு, என்ன சொல்ல போறான்னு எதிர்பார்த்தோம் பத்திரிகையெல்லாம். அவர் என்ன சொல்ல போறாரு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, அமைதியா இருக்கான்னு சொன்னோம். என்ன சொல்ல போறாரு போது அவர் ஒரு பிரகடனப்படுத்தினார் இல்லையா, மாநாடு மூலமா என்னுடைய கட்சியுடைய கொள்கை என்ன, நான் எதை முன்னெடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப தெளிவா சொன்னாரு. அதுதான் லான்ச்சிங் ஆஃப் தி பார்ட்டி. எலெக்ஷன் கமிஷன்ல நீங்க வந்து ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதுல முக்கியமான கேள்வி 2 கேள்வி. ஒன்று, வாட் இஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் யுவர் பார்ட்டி, அப்புறம் வாட் இஸ் தி பாலிசி ஆஃப் யுவர் பார்ட்டி, உங்க பார்ட்டியுடைய கொள்கை என்ன, அப்புறம் நீங்க ஃபார்ம் பண்ற எதுக்காக ஃபார்ம் பண்றீங்க, இந்த 2ஐயும் சொல்லணும். இதுல கன்வீனியன்ஸ் ஆனாதான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் கிடைக்கும், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்காது. பெரிய பெரிய வக்கீல்லாம் போய் வாதாடுவாங்க. அது கான்ஸ்டியூஷனல் ஆய்வர் தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பார்ப்பாங்க, அதை அப்ளை பண்றது, ரெஜிஸ்டர் பண்றது. நீங்க எல்லாம் யார்ட்டு வேணா கேட்டுப்பாங்க. இல்ல, அவர் இந்த காலத்துக்கான ஒரு அரசியல்வாதியா இருக்காரு, பழைய டெம்ப்ளேட் எல்லாம் உடைக்கிறாருங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து இப்ப இளைஞர்கள், அவர் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ஒரு 35 வயதுக்குள்ளதான் இருக்காங்க. 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? அவர் எங்க வந்து அவங்களை எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரா, இல்ல
அவங்களுக்கெல்லாம் இவர் தான் கரெக்டான ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை எங்கேயாவது ஏற்படுத்தியிருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. இதுவும் நல்ல கேள்வி. உங்களை நான் பாராட்டுறேன், இந்த கேள்வி கேட்டது உங்களை நான் பாராட்டுறேன் ஒரு அரசியல்வாதியா. எப்படின்னா கரெக்டு, நீங்கள் சொல்கிறது உண்மை. 35 வயசு 40 வயசு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவரை வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க, அவங்க செட்ஸ் வராங்க, அவங்களுடைய கிராஸ் அதை ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த விடை கிடைக்குது, சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. மீதி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை, அதனால் தெரியாது. ஆனால் அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது கரெக்டு. அதுக்கு தான் இன்னும் 9 மாதம் இருக்கு. அதுக்கு தான் இன்னும் 9 மாதம் இருக்குது. அவர் வெளியே வருவார், தொகுதியாக போவார். அவர் எலெக்ஷனில் பரப்புரையை பண்ணுவார். அவர் பரப்புரையில் நீங்கள் வேணால் ஒரு பத்திரிகையாளர்னா நான் இன்றைக்கி சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. அவருடைய பாடி லாங்குவேஜையும் அவர் சொல்கிறதையும் நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை கூட வச்சுக்கிட்டு அந்த ஃபேஸை ரீட் பண்ணுங்கள். அதில் உண்மை இருக்கும். 100க்கு 100 உண்மை இருக்கும். அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்கும், யதார்த்தம் இருக்கும், நியாயம் இருக்கும், யதார்த்தம் இருக்கும். அது மக்களுக்கு பிடிக்கும். அப்போ அந்த மக்கள் இந்த மக்கள் இந்த 40 வயசுக்கு மேலே உள்ளன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மக்கள் யோசிப்பாங்க. அதுதான் எலெக்ஷனில் ஒரு ட்ரெண்டு மாறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. போன வருஷம் கோயம்புத்தூரில் இந்த தொகுதியில் வந்து இப்படி ட்ரெண்ட் இருந்துச்சு, 2 வாரம் கழிச்சு ட்ரெண்டு மாறுதுன்னு நம்ம எலெக்ஷனில் சொல்லுவீங்களே நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ். அந்த ட்ரெண்டு மாறும். அது போக 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 இவங்க எடுத்து வைக்கிற தமிழக வெற்றி கழகம் வந்து எடுத்து வைக்கிற மக்களுக்கு சொல்லுகின்ற அந்த பரப்புரையும் அந்த உறுதிமொழியும் அந்த என்ன செய்ய போகிறோங்கிற சொல்கிறதையும் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க கட்சியில சேர்ந்த உடனே ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க, அதுல கூட 25% வாக்குகள் விஜய்க்கு இருக்கும்னு சொன்னீங்க, ட்ரெண்ட் மாறும்னு சொல்றீங்க, மக்கள் ஆதரவு கிடைக்கும்னு சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க எப்படி மெஷர் பண்றீங்க? அவருக்கு வந்த கூட்டத்தை வச்சா? கரெக்ட். நான் எப்பவுமே எதையுமே மிகைப்படுத்த சொல்ல மாட்டேன். நான் இந்த 25% அந்த மாதிரி இல்லை. நான் 4-5 தேர்தல் எலெக்ஷன் ஒர்க் பார்த்துருக்கேன். அதில் நான் வந்து இந்த ஆர்கே நகர் தேர்தலாம் பயங்கரமான வேலையெல்லாம் எலெக்ஷன் ஒர்க்லாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். அதாவது 25 வாக்காளருக்கு ஒரு ஆள் இருக்கும். ஸோ அந்த ஓட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணி உருட்டி 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 கொண்டு வரணும் அந்த ஓட்டை. கடைசியில் வந்து போல் பண்ணும். அது மாதிரி நாங்கள் தமாசா பேசிக்குவோம். ஒரு கல்லை உருட்டி 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 கொண்டுற மாதிரி அந்த ஓட்டுகளை கொண்டு வந்து போல் பண்ணுற வரைக்கும் அந்த வேலையை செய்யணும். அந்த பர்சுவேஷன், அது வந்து எண்டூரன்ஸ், பெரிய ஒரு சகிப்புத்தன்மை வேணும். அதில் வந்து அதிமுக எக்ஸ்பர்ட். அதில் எலெக்ஷன் ஒர்க்கில் நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பர்ட்டு. அதில் ஜெயலலிதாமா ரொம்ப டீப் எக்ஸ்பர்ட்டு. அப்படி அவங்க வேலை வாங்குவாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டே போகிற உட்காந்துட்டு எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க, ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க, எப்படி வேலை செய்கிறாங்கன்ட்டு. அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும், எப்படி போலிங் வரும் அதுக்கு முன்னாடி தெரியும். அந்த அளவுக்கு அவங்க டீப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட வேலை செய்யும் போதெல்லாம் சாதாரணமாக இருக்க முடியாது. வந்தால் செம்ம டோஸ் வரும் வேலை செய்யலாம். இப்போ கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துவோம் நாங்கள். அதனால் அதாவது மக்களாக மிங்கிள் பண்ணுவோம் நாங்கள். அப்படி 4 எலெக்ஷனை பார்த்து 5-6 வருஷம் எலெக்ஷனை பார்த்ததில் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 30% வாக்காளர்கள் எந்த கட்சியுமே சார மாட்டாங்க. நடுநிலை அனுதாபிகள் இது வந்து சிம்பத்தைசர்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவங்க தீர்மானிப்பாங்க, இந்த தடவை இந்த கட்சி வரட்டும்பா, இவங்களுக்கு ஓட்டு போகணும் அப்படின்பாங்க. ஆனால் அவங்க எந்த கட்சியுமே சேராதவங்க. அந்த 30% வாக்கில் 15% தான் ஓட்டு போடவே வருவாங்க, 15% ஓட்டு போடவே வர மாட்டாங்க. இந்த 15% தான் வெற்றியை டிசைட் பண்ணும். ஏன்னா அந்தந்த கட்சிக்காரங்க அந்தந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. கொஞ்சம் கூட போட முன்ன பண்ண இருக்கும், ஆனால் அவங்க கட்சிக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க. இந்த 15% லம்பாக வரும்போது தான் 18வது சுற்று, 19வது சுற்று, 20வது சுற்றுன்னு பார்ப்பீங்க. அப்போ தான் அவங்க மெதுவாக ஓட்டு போட வருவாங்க. 4-5 மணிக்கு மேலே சரி யாருக்கு போடுவோம். அப்போ பார்த்தா அந்த ட்ரெண்ட் அந்த ஓட்டு கவுண்டிங் தென்றது உங்களுக்கு தெரியும். அந்த 15% எந்த கட்சியும் சார் 2026 இந்த 30% நடுநிலையாளர்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள் இந்த 30%ல என்னுடைய கணிப்பு 25%, 20-25% ஓட்டு போட வருவாங்க. அதை சொன்னேன். அந்த ஓட்டு போடுறவங்க யாரை ஓட்டு போடணும்னு தீர்மானிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? யார் ஆட்சி அமைக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இல்ல எப்பவுமே வராதவங்க இந்த தேர்தலில் 26ல மட்டும் எப்படி வருவாங்கன்னு சொல்றீங்க? அதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சக்சஸ். ஒரு புது கட்சிங்கிறதுனால சொல்றீங்க? இல்ல, அந்த லான்ச் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு மெத்தாடிக்கல் ஸ்டெப்ஸ், அதை நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இப்பவே நம்ம சொல்ல முடியாது.
நீங்கள் வேணா பாருங்கள், இன்னொன்று பாருங்கள், எலெக்ஷன்லாம் போக போக எலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும். 2028 புது திருப்புமுனையாக இருக்கும் சட்டமன்ற தேர்தல். பல கட்சிகள் பயங்கரமான வாதங்களை முன்வைப்பாங்க. அதெல்லாம் இருக்கும், சூடு பறக்கும். இருந்தாலும் வாக்காளர்கள் தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் இருந்த வாக்குகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அலன் வைஷ்ணவன் ஒரு ரிசர்ச்சை சொல்லுவார். அவர் 4-5 ஸ்டேட்டை ரிசர்ச் பண்ணிட்டு அவர் சொன்னார், இந்தியன் டெமோக்ரஸி பெரிய டெமோக்ரஸி, அதில் எப்படி இருக்குன்னா, எலெக்ஷன் இஸ் அ மார்க்கெட் பிளேஸ். அதில் வாங்குறவரும் வாக்காளர்களும் அரசியல் கட்சிகளும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இப்படி தான் இருக்கு அப்படின்னா கரெக்ட் தான். தேர்தல் ஒரு சந்தை தான். அதில் வாங்குறவங்க இருக்கிறோம் அரசியல் கட்சிகளும் வாக்காளர் தான். ஆனால் இப்போ தமிழகத்தில் அது மாறி வருது. கேரளாவில் அது எப்பவுமே மாறிடுச்சு. இப்போ தமிழகத்தில் அந்த கல்ட் பாலிடிக்ஸ், அந்த துதிப்பாடும் அரசியல்லாம் போய்கிட்டே இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இதுக்கு முக்கிய காரணம் சமூக ஊடகம் தான். சமூக ஊடகங்களும் படிக்கிறவங்க அனலைஸ் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் மேட்டர் பேசுகிறாங்க. இன்னைக்கு எக்ஸ்ட்ராலத்தில் நடக்கிறது இன்னைக்கு பார்க்குறாங்க, வேர்ல்டு நடக்கிறது இன்னைக்கு பார்க்குறாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, சும்மா சேட் பண்ணுறாங்க. அது வேடிக்கையாக இருக்கலாம். அதில் ஒரு 2% பர்பஸ்ஃபுல்லாக வருது, யூஸ்ஃபுல்லாக வருது. அதெல்லாம் கன்சல்டேட். அது கன்சல்டேட் ஆகினா அது டிஸ்பர்ஸ் ஆகுது. அந்த டிஸ்பர்ஸ் ஆகும்போது அதில் ஒரு 2% எடுக்கிறாங்க. இப்படி தான் அது டிசிமினேட் ஆகுது. டிசிமினேட் ஆகி ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகுது. ஸோ இதில் அரசியல் கட்சிகள், தமிழக வெற்றி கழகம் பார்ட்டிசிபேட் ரோல் பண்ணுது. நான் கட்சி, நீங்க வாக்காளர்கள், அப்படி இல்லாம எல்லாரும் ஒரு பார்ட்டிசிபேட் ரோல், ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், இதை அவர் செய்தார். அவரு ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட கப்பும் பிடிச்சிட்டார். நீங்க சொல்ற மாதிரி பார்ட்டிசிபேட்டிவ் பாலிடிக்ஸ் அவங்க பண்றதா இருந்தாலும், இப்போ இங்க தமிழ்நாடு அரசியல் களம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2014 மோடியா லேடியான்னு கேட்கும்போது அது ஒரு நேஷனல் எலெக்ஷனாக இருந்தாலும் தமிழ்நாடு ஜெயலலிதாவுக்கு ஃபேவராக ஓட் பண்ணுச்சு. எல்லா தொகுதிகள்லையும் அவங்க ஜெயிக்கிறாங்க, ஒரு சில தொகுதிகளை தவிர. அதன் பிறகு திமுகவும் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு மோடி எதிர்ப்பை தீவிரப்படுத்தி வாக்குகள் எல்லாம் ஒரு சேர குவிச்சாங்க. கடந்த தேர்தல் வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி. அப்போ இந்த மண்ணில் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புக்கு மக்களிடம் ஆதரவு இருக்கு. யாரெல்லாம் பாஜக பக்கம் போனாங்களோ, அவ்வளவு பெரிய எழுச்சியை பெற்ற அதிமுகவும் பாஜகவோடு போன அப்புறம் தேய ஆரம்பிச்சது. இதுதான் இங்க கலா யதார்த்தமா இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் கொள்கை ரீதியாக தன்னை ஒரு இடதுசாரியாக, பாஜக எதிர்ப்பாளராக காண்பித்தாலும் அவருடைய செயல்பாடுகள்ல, பேச்சுல பாஜக எதிர்ப்புங்கிறது அழுத்தமா இல்ல, மேலோட்டமா இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நல்ல கேள்வி. அதாவது எப்பவுமே ஒரு ரிப்பல்சிவ் பாலிடிக்ஸ் தான் கேட்ச் ஆகும், சீக்கிரம் ரீச் ஆகும் மக்கள்கிட்ட. அதனால மட்டும் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டுருக்கல. அவங்களுடைய பெரிய பிளஸ் என்ன, டிட்டர்மினேஷன். அவங்க தவறை உணர்ந்துட்டாங்க, இன்னும் போல டிக்னராக மக்கள்கிட்ட சொன்னாங்க. ரெண்டாவது செஞ்சாங்க, டைனாமிக் லீடர், அந்த பேர் அவங்கள்ட்ட வச்சு சாதிப்பாங்க, அவங்க செய்வாங்க. பெண்களை அல்ல சும்மா விட்டுற மாட்டாங்க. தப்புன்னு யாரையும் இருப்போம். இன்னைக்கு ஒரு மந்திரி, நாளைக்கு மந்திரி இல்லவன், இந்த மாதிரி ஒரு இருந்தது. அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போ அவங்க இது பண்ணாங்க. அதனால தான் அது ஓட்டு விடுது. இதை ட்ரெண்டை தான் எடுத்து திமுக பண்ணிச்சு, நான் ஒத்துக்கிறது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாரும் அந்த ஒரு டாக்டிக்ஸ். இப்போ இதை எப்படி கம்பேர் பண்ணணும்னா, நீங்களும் ஒரு பெஸ்ட்டு நேஷனல் பிளேயர், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் பிளேயர், நானும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் பிளேயர், அல்லது நீங்களும் ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர், வேர்ல்டு ரெக்கார்ட், நானும் ஒரு டென்னிஸ் பிளேயர். 2 பேரும் ஒரே கோர்ட்டு தான், பால் ஒன்னே பண்ணுதான், ஒரே ரேக்கெட் தான், நம்ம விளையாட போகிறோம். ஆனால் நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க, நான் எப்படி ஜெயிக்க போகிறோங்கிறது நீங்களும் யோசிப்பீங்க, நானும் யோசிப்பேன். ஆனால் இது ஜெயிக்கிறது எது? இந்த ட்ரிக்ஸ், அந்த நேக், அந்த டைம்லி ப்ரெசன்ஸ், அந்த டிட்டர்மினேஷன், இந்த திட்டமிடுதல். அது என்னென்ன வந்தால், என்ன இவென்ச்சுவாலிட்டி வந்தால் நம்ம எப்படி பண்ணணும், அந்த 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 ஹோம்ஒர்க். ஸோ அதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணி இப்படி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒன்று ஒன்றா பண்ணணும். அது ஒன்று ஒன்றா பண்ணுறாங்க. அப்படி தான் பார்க்குறேன்.
அதுல ஒரு தீவிரத்தன்மை இல்லைன்னா இங்க அது வேற ஒரு பிரச்சாரம் கட்டமைக்கப்படும், அந்த பிரச்சாரம் மக்களால் நம்பப்படும், அதுவே அவருக்கு பின்னடைவா மாறாதா? அதுதான் பொறுங்க, வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாள், பிரச்சாரத்துக்கு வெயிட் பண்ணுங்கன்ற. இது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். இதே பேசுவாங்கல்ல, நீங்க சொல்றதே பேசுவாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லணும்ல, பதில் சொல்லுவாங்க. எல்லாரும் எலெக்ஷன்ல வந்து சும்மா வந்து ஓட்டு வாங்கிட முடியுமா? நீங்க பேசணும்ல. எதிர்கட்சிகள் சொல்றதும் வைக்கிற வாதங்களையும் அதை நீங்க வந்து சப்ரஸ் பண்றதுக்கு மக்களுக்கு சொல்லணும்ல. மக்கள் இப்பதான் விவரமா இருக்காங்களே. அப்புறம் யாரு முக்கியமான, நீங்க சொன்ன மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸ் தானே அவங்க இருக்காங்க, அவங்கள கன்வின்ஸ் ஆகணும்ல. என் தலைவர் இப்படி பேசுறாருன்னா அவங்க போய் 4 பேர்த்த சொல்லணும்ல. இப்படி பேசும்போது, தலைவர் இப்படி பேசும்போது அவன் 18 அடி பாய்வான். வேணா பாருங்க, வெயிட் பண்ணுங்க, நீங்க பார்க்க அந்த நியூஸ் நீங்க கேதர் தான் பண்ணதான் போகிறீங்க. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியே வந்து அதிமுகவை தொடங்கியதிலிருந்தே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி படிப்படியா உருவாச்சு. அது அதிமுக எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் தொடர்ந்து அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஆனா இப்ப விஜயும் அதே மாதிரியான ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாரு. திமுக எதிர்ப்புல ரொம்ப உறுதியா இருக்காரு. எல்லா மேடையிலையுமே தாவேகா வெர்சஸ் திமுக அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இப்படி பண்ணும்போது ஒரு பக்கம் அதிமுக ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் இல்லாத ஒரு நிலையில இருக்கு, இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஒரு பாப்புலரான ஆக்டர், இளைஞர்கள் ஆதரவு இருக்கு. 2 பேருமே ஒரே மாதிரியான அரசியல் தான், திமுக எதிர்ப்புங்கிறத பண்றாங்க. இப்ப விஜய் அதை அதிகமா பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக தொண்டர்களும் அதிமுக அனுதாபிகளும் தாவேகாவை நோக்கி வருவார்கள். விஜயினுடைய வியூகமும் அதுதான், ஆட்சிக்கு வருவது இலக்குன்னு சொன்னாலும் பலவீனமா இருக்கிற அதிமுகவையும் அதிமுக தொண்டர்களையும் தன்வசப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வியூகம் அவர் அமைக்கிறாருன்னு சொல்றாங்க. இது ஏத்துக்கிறீங்களா? இல்ல, இது வந்து அதாவது ஒரு தலைவர் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன குறுகிய ஆங்கிள் போக மாட்டாங்க. ஒரு ப்ராட் சென்ஸ் தான் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கும் போது சஸ்டைனபிலிட்டி முக்கியம், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் முக்கியம் கிடையாது. சஸ்டைன் பண்ணணும். இது எப்படி நிறுத்துறோம், இது எப்படி நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியமாக வளரணும் அப்படின்னு ஒரு பார்ட்டி லான்ச் பண்ணுறது லேசான காரியம் கிடையாது. அதை வளர்றதுக்கு எப்படி பண்ணணும்னா அதுக்கு நிறைய காம்ப்ரஹென்சிவ் திங்கிங் பண்ணணும், நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும், நிறைய நீங்கள் வந்து என்ன இது வந்தால் இது இருந்தால் 8ங்கிறது 4 ஆகுமா, 4ங்கிறது 8 ஆகுமா, 8 4 சேர்ந்து கடைசியில் 0 ஆகுமா, இது எல்லாமே நீங்கள் போட்டு கணக்கு போடணும். அப்படி போடும்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மக்கள் ஏற்றுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு போட்டு வாக்காளர்கள் இப்போ இந்த 20 தேர்தல் அன்னைக்கு அவங்க தான் எஜமானர்கள். அவங்கள வந்து நீங்கள் நைட்டு வரைக்கும் ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் நினைப்பா, போலிங் பூத்தோன்னு ஓட்டை மாற்றி போட்டுருவாங்க. அப்போ அந்த மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுக்கு, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அது சரியான வேலை சொல்லணும். அதை அனலைஸ் பண்ணி ஒரு பூத்து கமிட்டியுடைய வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் ஒரு ஓட்டு போடுறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அதை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஓட்டை மாற்றி நாளைக்கு வேற ஒருத்தர் போடுறது தான் என்னுடைய வேலையை, இந்த பூத் கமிட்டியோட வேலையை. அந்த அளவுக்கு மாத்தாம இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? எலெக்ஷன்ல நீங்க வெளியேந்து பாக்குறீங்க, எலெக்ஷன் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒர்க்கு, ஒரு மேமத் ஜாப், சாதாரண அசாதாரணமான வேலை. அந்த மனசை வந்து அவனை அப்படியே கொண்டு போய் ஓட்டு பட்டன் அமுக்கிற வரைக்கும் அந்த அந்த மனநிலையில அப்படியே இருக்கணும். அவன் டபக்குன்னு மாற்றி போட்டு அதுக்கு நீங்க ஒரு தெளிவான விஷயத்த சொல்லணும். ஸோ அதனால யாரையும் எதையும் நம்பி யாரும் எந்த கட்சியும் இது பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு கட்சியுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. அதான் தலைவர் சொல்லுவாங்கல்ல, நாங்க நினைச்சோம் மக்கள் எங்களை ஏத்துக்கல, நாங்க தலைவனையும் ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதான் உண்மை. நாங்க ஒரு கணக்கு போட்டோம், மக்கள் கணக்கு வேற மாதிரி இருக்குது. அதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? எல்லா கணக்கையும் போடுவாங்க. இது கரதேண்டவங்க எக்ஸ்பர்ட். எல்லா அரசியல் கட்சியும் பல இது இருக்குது, பல லேயர் இருக்குது. ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா வெளியேருந்து பார்க்கறதுக்கு அரசியல் கட்சிக்கு ஜிபேரில் மைக் பேசிட்டு போகிறாங்க அப்படிம்பாங்க. ஆனால் எத்தனை ஹோம்ஒர்க் இருக்குது தெரியுமா? அது இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்களுக்கு தெரியும். இந்த எலெக்ஷன் வேலை பண்ணுறாங்களா ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர், அவங்களுக்கு தெரியும் இந்த எலெக்ஷன் ஒர்க் பண்ணுறது. அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரி எலெக்ஷன் ஒர்க். அதனால் எலெக்ஷன்னு எதுக்கு போடுறாங்க, எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்னு ஒரு இது போடுறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பெருது. அதனால் இதெல்லாம் வந்து எல்லாரும் படிப்பாங்க, எல்லா இதுவும் தெரிவாங்க. அதில் இவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து எல்லாருமே, அதாவது நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோனா ஒரு சேக்குவார் இருக்கார்,
அவங்க 2 பேரும் நல்லா பண்ணுறாரு. அவர் பொதுச் செயலாளர் ரொம்ப திறமையாக பண்ணுறாரு. அவரும் அரசியல் இருந்தவர், எம்எல்ஏ இருந்தவர். இந்த எல்லா ஜிக்ஜாக் வேலையும் அவர் தெரியும், தெளிவாக இருக்காங்க. இறுதியா ஒரு கேள்வி சார். இப்போ நீங்க அதிமுகவில் இருந்தப்ப அதிமுகவின் தொடக்க காலத்துல ஒரு விஷயத்த அப்போ இருந்த தொண்டர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் ரசிகர்கள், ரசிக மனப்பான்மை கொண்டவர்கள், இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதும், ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகும் கூட கட்சி தொண்டர்கள் ரசிக மனப்பான்மையில தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்பவுமே ஒரு விமர்சனமா வைப்பாங்க. அதே மாதிரி விமர்சனங்கள் இன்னைக்கு தாவேகா மீதும் இருக்கிறது. ஒரு நடிகர் பின்னாடி வந்த கூட்டம், இவங்களுக்கு என்ன தெரியும்ன்றத சொல்றாங்க. 2 இடத்துலையுமே நீங்க இதை பார்த்துருப்பீங்க. இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியுமா இப்ப இருக்கிற சூழ்நிலையில்? அன்னைக்கு வந்தாங்க, இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா ஏஜ்ல வெளியே வர முடியும்? வர முடியும். நீங்க சொல்றதா உண்மைதான். அதாவது பெர்செப்ஷன் வேற, எப்படி எல்லாம் சொல்லணும், கிரிட்டிசைஸ் பண்ணுங்கிறது வேற. எதுவாக இருந்தாலும் 4 விஷயம் முக்கியம்: ஜட்ஜ்மெண்ட், சிச்சுவேஷனல் அவேர்னஸ், டெசிஷன் மேக்கிங், ஹெல்த்தி கிரிட்டிசிசம், அப்புறம் லாஸ்ட் டீம் ஒர்க். இந்த 5ம் அங்கே இருக்கு. அதாவது ஆளுமை, கூட்டு முயற்சி, ஆரோக்கியமான சர்ச்சைகள், திட்டமிடல், செயலாக்கம், தொலைநோக்கு பார்வை, அத்தனையும் அங்கே இருக்கு. இந்த மாதிரி போனாலே இது பேர் க்ரூ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது அங்கே இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முடியும். இட் மேட்சஸ் வித் தி க்ரோயிங் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அது வரும். நீங்கள் அவங்க எலெக்ஷன் கேம்பெயினில் இதெல்லாம் பார்ப்பீங்க. நானும் தான் பார்க்க போகிறேன், எனக்கு இன்னும் தெரியாது. இதனால் இப்போ தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டு, என்னுடைய அசஸ்மெண்ட்டு ஓரளவுக்கு தப்பாகாது. எப்படியுமே நான் என்னுடைய இதில் அதே மாதிரி நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் மனித குழந்தையின்மை வேர்ல்டுலேயே 19% யார் டிக்ளேர் பண்ணுது? உலக சுகாதாரம் டிக்ளேர் பண்ணுது. என்னுடைய ஆராய்ச்சி என்ன தெரியுமா? உலக சுகாதார ஆராய்ச்சியை பிரேக் பண்ணுது. 19% இல்லை, இது 24% அப்படின்னு நான் என்னுடைய ரிசர்ச், என்னுடைய பேச்சு ரிசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். யூனிவர்சிட்டியில், நம்ம மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கிண்டியில் இருக்க யூனிவர்சிட்டி, சாதாரண யூனிவர்சிட்டி, மெடிக்கல் யூனிவர்சிட்டியில், மெடிக்கல் மேட்டரில் அங்கெல்லாம் எவ்வளவு அந்த பிஹெச்டியை கொடுக்குறதுக்கு எத்தனை பேர் ஜாம்பகமான் இருப்பாங்க, டாக்டர்ஸ். அவங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ணி என்னுடைய ரிசர்ச் சொல்லி அவங்க ஏற்று எனக்கு பிஹெச்டி கொடுத்தாங்க. இதை WHO ரீடிங்கை விட எனது ஜாஸ்தி. அப்போ நம்ம WHO நான் பிரேக் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது, ஓகே, ஒரு நல்ல அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது. இதற்கு பல பல கிரிட்டிசிசம் வரும். இதுக்கு சும்மா விடுவாங்களா? அதாவது பிளேயர்ல சும்மா விடுவாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா எக்ஸ்பர்ட்டையும் விளையாடுவாங்கல்ல, அதுலேயும் அதுதான் திறமை. அந்த மாதிரி ஆளுகிட்ட மோதி நான் ஜெயிச்சேன் அப்படின்னு. வேர்ல்டு பிளேயர்கிட்ட நம்ம செஸ் பிளேயர் நம்ம தமிழ்நாடுக்காரர் எப்படி விளையாண்டு ஜெயிச்சாரு, அவ்வளோ பெரிய ஜாமான்ட்டு நின்று வச்சு ஜெயிச்சு வேர்ல்டு இதாகினார்ல, அதுதான் திறமை. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே பேசியமைக்கு மிக்க நன்றி. நன்றியோட.